இன்னைக்குதான் இன்று சட்டப்பேரவையில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஓ பன்னீர்செல்வம் திடீரென்று யூ டர்ன் அடித்திருக்கிறார். அவருடைய திடீர் திருப்பத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் அவர் விளக்கமாக பேட்டியும் அளித்திருக்கிறார். தமிழக மக்களுக்கே வழி பிறந்திருக்கிறது, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நான் கூறினேன். ஆனால் இன்று தமிழக மக்களுக்கே வழி பிறந்திருக்கிறது. 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்திருக்கிறார் என்று அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சட்டப்பேரவையில் சந்தித்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த ஓபிஎஸ், 5 ஆண்டுகள் ஆட்சி இன்றோடு நிறைவடைவதால் அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிப்பதற்காக சந்தித்தேன் என்று கூறியிருக்கிறார். இதனால் திமுகவில் அவர் ஐக்கியமாகிறாரா அல்லது கூட்டணியை வைத்து இணையப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஐக்கியமாகிறாரா என்ற கேள்வி எழுவதற்கு காரணம் முசலம்பட்டி எம்எல்ஏயும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளருமான எம்எல்ஏ ஐயப்பன் இன்று நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசுகையில், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், அதுவும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் ஆசியோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். காலை உணவு திட்டம் தமிழகத்தில் மக்கள் வரலாறு இருக்கும் வரை அந்த காலை உணவு திட்டத்தின் பெருமையையும் புகழையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பதால் திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பனும் தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுக என்ற கட்சியே அடியோடு மாறுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளான செங்கோட்டையன் முதல் ஓபிஎஸ் வரை, ஜேசிடி பிரபாகரன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் என தொடர்ந்து முக்கிய தலைவர்களாக திகழ்ந்தவர்கள் அனைவருமே இப்பொழுது திமுக ஆதரவு நிலைக்கும் அதன் பின்னர் தமிழக வெற்றி கழகத்திலும் ஒரு சிலர் இணைந்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவில் இப்போது பழைய தலைவர்கள் என்று யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முக்கிய தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார்கள். 3 முறை முதலமைச்சர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர் என அதிமுகவில் உச்சபட்ச பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ் ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர் என்று இன்று பேட்டியளித்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பெருந்தலைகள் அனைத்தும் வேறு அணியில் இருப்பதால் ஒட்டுமொத்த அதிமுக கட்சியே சல்லியாக சிதறப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சசிகலா ஒரு புறம், டிடிவி தினகரன் ஒரு புறம், ஓபிஎஸ் ஒரு புறம், முன்னாள் முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் ஒரு புறம், ஏற்கனவே இந்த கட்சியின் டெல்டா மாவட்ட முகமாக திகழ்ந்த வைத்திலிங்கம் திமுகவில், இதே போல மனோஜ் பாண்டியன், பிஎச் பாண்டியனின் மகன் மனோஜ் பாண்டியன் வானளாவிய அதிகாரம் படைத்திருக்கிறது சபாநாயகர் பதவி என்று பேசிய புகழ்பெற்ற பிஎச் பாண்டியன் மகன் மனோஜ் பாண்டியன் இன்று தென் மாவட்டத்தில் அதிமுகவின் முகமாக இருந்து திமுகவில் இணைந்திருக்கிறார். இதனால் ஒட்டுமொத்த அதிமுகவே கலகலத்து போயிருக்கிறதா? தேர்தலில் மக்கள் என்ன வாக்குகளை செலுத்தப் போகிறார்கள்? தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? எல்லா தலைவர்களும் அறிவாலயத்தை நோக்கி என்று நேற்று முதல் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுகவில் கூட்டணி வைத்திருக்கிறார். இதே போல தொடர் கூட்டணிகளால் இந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று கூறியிருப்பதன் ஓ பன்னீர்செல்வமே கூறியிருப்பதன் மூலமாக அதிமுக கட்சியின் கட்டமைப்பும் அங்கு கலகலக்கிறதா அல்லது மீண்டும் ஆட்சிக்கு திமுக வருவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு விடுறதா? யூ டர்ன் அடிப்பதற்கான காரணங்கள் என்ன? ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் புறக்கணித்ததால் அவர் இந்த முடிவை எடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டு விட்டதா என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அனைத்திற்கும் விட 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் தான் தெரிய வரும். நிகிதா.